இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டும் இன்றைய தின இறையிறக்க ஆராதனைக்கு வருக என உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இரக்கத்தின் ஆண்டவர் எண்ணற்ற நன்மைகளையும் அளவற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைய தினமும் அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக, இரக்கத்தின் ஆண்டவரே எங்களை தொட்டு சுகப்படுத்தி வழிநடத்தும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து நாம் இந்த ஆராதனையில் கலந்து கொள்வோம். இந்த இறையிறக்க ஆராதனை சிறப்பாக நடைபெற உதவி இருக்கின்ற நல்ல உள்ளங்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இந்த ஒளிபரப்பு சிறப்பாக வெளிவர உதவி இருக்கின்ற, நன்கொடை கொடுத்திருக்கின்ற வெள்ளையப்பன் வீடு திருவாளர் பினு ரோஜ் அவர்கள் ரூபாய் 1000, கோழிப்பாறை பொன்னுக்கணக்கர் வீடு டாமினிக் உஷா தம்பதியினர் 1500 ரூபாயும், சாயத்துறை தலம்பாசி வீடு ஜோய் ரெஜி குடும்பத்தினர் ரூபாய் 900 கொடுத்து உதவி இருக்கின்றார்கள். இந்த குடும்பங்களுக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும் என்றும், இவருடைய குடும்பங்களிலே இறை ஆசீர்வாதம் சிறப்பாக கிடைத்து உடல் உள்ள நலன்கள் அவர்களுக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த இரக்கத்தின் ஆராதனையில் இவருடைய கருத்துக்களையும் இன்னும் நம்முடைய கருத்துக்களையும் ஒப்புக் கொடுத்து சிறப்பாய் ஜெபிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டும் இரக்கத்தின் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இறைவார்த்தை திருப்பாடல் 27:1. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? திருப்பாடலுடைய ஆசிரியர் நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை இது.
இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியாக, வழியாக, மீட்பாக, வாழ்வாக அமைந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நமக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாக இருக்கின்றார். எனவே இன்றைக்கு இந்த இரக்கத்தின் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இரக்கத்தின் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று, யோசனையில் பெரியவரான தெய்வம், செயல்களிலே வல்லவரான தெய்வம் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு பாடி மன்றாடுவோம். யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா, 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 ஓசானா உன்னத தேவனே, ஓசானா, ஓசானா, ஓசானா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா, 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 ஓசானா உன்னத தேவனே, ஓசானா, ஓசானா, ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை, ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை, ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா, 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 ஓசானா உன்னத தேவனே, ஓசானா, ஓசானா, ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை, ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை, ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா,
ஓசானா ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா 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 உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா 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 உன்னத தேவனே. ஓசானா 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 ஓசானா. ஜெபிப்போமா. எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்துல நம்பிக்கையோடு எங்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, வல்லமையின் ஆண்டவரே, ஆற்றலுக்கும் அதிசயத்திற்கும் உரித்தான தெய்வமே, யோசனையிலே வல்லவரே, இன்றைக்கு எங்களை எந்நாளும் காப்பவரே, உம்முடைய அற்புத கரத்தில் எங்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். இறைவா, இந்த நேரத்திலே எங்களை உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புவீராக. உம்முடைய ஆற்றல் எங்களை ஆட்கொள்வதாக. எங்களுக்கு நீரே எல்லா சமாதானத்தின் ஆவியானவரையும் கொடுத்து இந்த நேரத்தில் எதை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வழியாக அறிவுறுத்தி வழிநடத்துவீராக. இறைவா, நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பமும் உம்முடைய திருவடிகளை எட்டுவதாக. உம்முடைய ஆவியின் வல்லமை எங்களுக்குள் குடியிருந்து எங்களை தூண்டி எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவரும் ஒரு திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். இறையிறக்க ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். இயேசுவே, நீர் உயிர் விட்டி, ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எமீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லப ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறை இரக்கத்தின் ஜெபமாலை
வல்லமையுள்ள மாலை. ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொடுக்கின்ற அதிசயத்தின் மாலை. எனவே இன்றைய தினம் இறையிறக்கத்தினுடைய ஆண்டவருடைய பாதத்திற்கு வந்திருக்கின்ற நன்றி கடிதத்தை சாட்சியமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இறையிறக்க ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. என் வாழ்க்கையில் நடந்த முதல் அற்புதம், என் கொழுந்தனாருக்கு திருமணமாகி 7 வருடமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. பல மருத்துவமனைகளுக்கு போன போதும் எந்த ரிசல்ட்டும் இல்லை. பின் இறையிறக்க ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்றாடினேன். அதன் பலனாக ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்து அற்புதம் செய்த இறையிறக்க ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. அதே சமயத்தில் 2வது அதிசயத்தையும் அதே சகோதரி குறிப்பிடுகின்றார். என் மகனுக்கு காய்ச்சல் வந்து மருத்துவமனைக்கு போய் ஊசி போட்டு டெஸ்ட் எடுத்து காய்ச்சல் குறையவே இல்லை. டேப்லெட் எடுத்தும் காய்ச்சல் குறையவே இல்லை. பின் வேறொரு மருத்துவமனைக்கு போய் பிளட் டெஸ்ட் எடுத்தபோது கொரோனா பாதித்திருக்கின்றது என்றார்கள். ஆனால் அதற்கான ட்ரீட்மெண்ட் இங்கு இல்லை. உடனே பாலக்காடு GH ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள். அங்கு சென்றதும் உடனே ICUவுக்கு மாற்றி மருந்து கொடுத்தும் 3 நாள் ஆனாலும் காய்ச்சல் குறையவே இல்லை. எப்போதும் 103, 104 டிகிரி காய்ச்சல் இருந்தது. எல்லா டெஸ்டும் எடுத்தும் எதனால் காய்ச்சல் வருகின்றது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. பின் இறையிறக்க ஆண்டவரிடம் கண்ணீரோடு மன்றாடினேன். அடுத்த நாள் காலையில் பிளட் டெஸ்ட் எடுத்து பரிசோதித்த பொழுது அது என்னவென்று தெரிந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் செய்தார்கள். காய்ச்சல் குறைந்தது. உடலில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைத்தது. அற்புதம் செய்த இறையிறக்க ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. இப்படிக்கு இறையிறக்க ஆண்டவரின் அன்பு மகள் திவ்யா. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, அற்புதத்தையும் அதிசயத்தையும் சுகத்தையும் குணத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் நாமும் ஒப்பு கொடுப்போம். இந்த சாட்சிய கடிதம் நமக்கு மீண்டும் விசுவாசத்தை ஆழப்படுத்தி இருக்கின்றது. எனவே அந்த நம்பிக்கையோடு இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவரோட ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னிமரியாலிருந்து பிறந்தார். போந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன்.
புனிதரு சமூகவை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். இந்த முதலாவது 10 மணியில் இன்றைய தினம் சிறப்பாக மரித்த அருட்தந்தை ஸ்டான் சுவாமி என்று அழைக்கப்படுகின்ற ஸ்டானிஸ்லாஸ் லூர்துசாமி இயேசு சபையை சார்ந்த அந்த குருவிற்காக மன்றாடுவோம். இறைவன் அவரை தன்னுடைய திருச்சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிறப்பாய் செபிப்போம். பழங்குடியின மக்களுக்காக போராடி அவரை இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு இழப்பு. இன்றைக்கு உண்மையின் குரல் நெரிக்கப்பட்டிருக்கின்றது, நீதியின் குரல் முறிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இவர் ஏற்றி வைத்த தீபம் ஒருபோதும் அணையாது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நிச்சயம் அந்த பழங்குடியின மக்களுக்கான எதிர்காலம், அவருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். இறைவன் இவருடைய ஆன்மா எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மக்களுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தாரோ அதே போல இந்த ஆன்மா அந்த மக்களுடைய நல்வாழ்க்கைக்காக தொடர்ந்து ஜெபிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். அதோடு கொரோனா தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரி ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த தொற்று நோயினுடைய தாக்கத்தினால் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளும் மீண்டு வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் அது மிகுந்த பலனை கொடுத்து மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதன் வழியாக நம்முடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று, வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மீண்டும் 3ஆம் அலை வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கணித்திருக்கின்ற வேளையில் அது எந்த மனிதரையும் தாக்காத வண்ணம், பாதிப்புக்கு உள்ளாக்காத வண்ணம் இறைவன் தாமே அதிலிருந்து நம்மை காத்து வழி நடத்த வேண்டும் என்றும் இன்றைய திருப்பாடலுடைய வரிகளுக்கு ஏற்ப, ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் என்ற வார்த்தைகளோடு நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் சிறப்பாய் இந்த 10 மணியில் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து, இறைவா, இந்த கொடுமையான தொற்று நோயிலிருந்து
இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றும் என்று சொல்லி பாடி மன்றாடுவோமா? இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இந்த இரண்டாவது 10 மணியில் இந்த கொரோனா தொற்று நோயினுடைய யுத்த களத்தில் முன்கள வீரர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள், இவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் இவர்களுக்கு உடல் நலத்தை கொடுத்து, போராடக்கூடிய தெம்பை கொடுத்து, தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்ய இறைவன் இவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று. மன உளைச்சலும் பயமும் ஏற்பட்டிருந்தால் இறைவன் அவருடைய உள்ளத்தை தொட்டு திடப்படுத்துகின்ற, உறுதிப்படுத்துகின்ற, ஆற்றலாக செயல்பட நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மீண்டும் ஆண்டவருடைய குணப்படுத்துகின்ற கரங்களை நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் பாடி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும்,
தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். ஓடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இந்த 3வது 10 மணியில நல்ல வேலை வாய்ப்பிற்காக, வருமானத்திற்காக, வீழ்ந்து போயிருக்கின்ற பொருளாதாரத்திற்காக, நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சி மாறி வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இன்றைக்கு பல மனிதர்கள் வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். எனவே இறைவன் இந்த நிலையை மாற்றி நமக்கு உரித்தான வேலை வாய்ப்புகளை கொடுத்து நம்முடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். அதே போல இந்த 10 மணியில் சிறப்பாக நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களையும் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக ஆண்ட்ரூ சனிதா இவருடைய அந்த மகன் அலன் நல்ல உடல்நலம் பெற வேண்டும் என்றும், இன்னும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சகோதரர் அற்புதசாமி அவர்களுக்கு நல்ல உடல்நலம் கிடைக்க வேண்டும் என்று, எலும்பு முறிவு விரைவிலே குணமாக வேண்டும் என்று, இன்னும் மைசூர் மாண்டியாவில் உள்ள தெரசம்மா என்ற ஒரு தாய் தன்னுடைய கணவர் கண் பார்வை இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழல்ல அவருக்கு பக்கபலமாக இருந்து வருகின்ற ஒரு வேளையில் இறைவன் அவருக்கு நல்ல உடல் நலத்தையும் உள்ள சுகத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும், இன்னும் நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் இறைவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மீண்டும் இரக்கத்தின் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து உடல் நலத்திற்காகவும் குணத்திற்காகவும் தொற்று நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு பாடி மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே,
எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இந்த 4வது 10 மணியில் சிறப்பாக இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக ஒப்புக் கொடுப்போம். வலது வாய்க்கால் திட்டத்திற்கான 2ஆம் கட்ட நிலையில் இடம் எடுப்பதற்கு இடங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் இறைவன் தடையின்றி இந்த இடம் கையகப்படுத்துகின்ற நிகழ்வை நிறைவாக்கி கொடுக்க வேண்டும் என்றும், இன்னும் 1ஆம் கட்ட நிலையில் டெண்டர் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த திட்டம் விரைவிலே நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இன்னும் இந்த பகுதியில் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும், ஈழத் தமிழ் மக்கள் உரிமை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இன்னும் நம்முடைய பகுதிக்கு தேவையான பல்வேறு கட்டமைப்பு வசதிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் சிறப்பாய் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மீண்டும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பாடி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும்.
இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இந்த 5வது 10 மணியில அனைவரும் உள்ளந்தால் படியிட்டவர்களாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். ஆழ் மனதில் புதைத்து வைத்திருக்கின்ற எல்லா ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். இரக்கத்தின் ஆண்டவர் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய கரத்தில் மீண்டும் நம்மை ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கோடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கோடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மை நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அனை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமென். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமை நின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும்
மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரிசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமென். இன்றைய தினம் சிறப்பாக மனுக்குலம் முழுவதையும் ஒப்புக் கொடுப்போம். இறைவனுடைய கரத்திலே பாதுகாக்கப்பட்டு இனி மீண்டும் 3ஆம் அலை நம்மை தாக்காதபடி அவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும், அதே போல பாவிகள் என்ற நிலையில் இறைவன் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை போக்கி நம்மை தன்னுடையவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொள்வோம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பி சொல்லவும். இரக்கம் நிறைந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எமது பாவங்களை பாராமல் எமது பாவங்களை பாராமல் உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாரும். கருணை மிகுந்த உமது இதய இல்லத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எவரும் அதிலிருந்து பிரிந்து போக விடாதேயும். பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பெயரால் உம்மை இறந்து மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, உமது திருக்குமாரனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்திலே நம்பிக்கை வைத்துள்ள மனுக்குலத்தின் மீதும் சிறப்பாக பாவிகள் மீதும் உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவரது துயரம் நிறைந்த பாடுகளை பார்த்து எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். எல்லாம் வல்ல உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. ஆமீன். இறை இரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதிபரிசுத்த திருத்துவமாயிருக்கின்ற ஏக சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த
இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பாவச்சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவியளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஞான ஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறையிறக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இறையிறக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அவ்விசுவாசிகள் ஒளிபெறுவதில் இறையிறக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறையிறக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திரு காயங்களிலிருந்து சுரந்தோடி இரத்தத்தின் வழியாக இறையிறக்கத்தை வெளிப்படுத்தி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்தி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உத்தரிக்கின்ற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவியாகிய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உமிழ் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பவுசினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய
வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இணைந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நாம் இந்த ஆசீர்வாத ஜெபத்தை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் குணப்படுத்துகின்ற இறைவன், சுகப்படுத்துகின்ற இறைவன், அமைதியை கொடுக்கின்ற தெய்வம், ஆறுதலை தருகின்ற தெய்வம், ஒருபோதும் கைவிடாத தெய்வம். சிக்கல்களும் நெருக்கடிகளும் மன உளைச்சல்களும் நம்மை அணுகின்ற பொழுதெல்லாம் அருகிருந்து தட்டி கொடுக்கின்ற தெய்வம். பாரங்களை எல்லாம் இறக்கி வைப்பதற்கு ஏற்ற ஒரு இடம் இந்த உலகத்துல இந்த இறைவனுடைய திருச்சன்னிதானம். மனசுல ஆயிரக்கணக்கான வேதனைகளும் பாரங்களும் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும், இவற்றிற்கு மத்தியில நம்மை புரிந்து கொள்ளுகின்ற ஒரே தெய்வம் இந்த இரக்கத்தின் ஆண்டவர். ஒருவேளை இந்த உலகமே நமக்கு எதிராக எதிர்த்து நின்றாலும் நம்மை புரிந்து கொள்ளுகின்ற, உணர்ந்து கொள்ளுகின்ற, நம்முடைய உள்ளத்து சிந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற தெய்வம் இந்த இரக்கத்தின் ஆண்டவர். எனவே அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, இறைவா, என்னுடைய சூழலை பார்த்து எனக்கு அருளையும் ஆசிரையும் கொடுத்து குணம் கொடுத்து என்னை கைதூக்கி விடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்தவர்களாக சுமந்து காக்கும் இயேசுவிடம் நம்முடைய சுமைகளை எல்லாம் இறக்கி வைப்போம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். தாயின் வயிற்றில் தாங்கியவர் தலை நரைக்கும் வரை தாங்கிடுவார். தாயின் வயிற்றில் தாங்கியவர் தலை நரைக்கும் வரை தாங்கிடுவார். விடுதலை கொடுப்பவர் இயேசுவன்றோ, விடுதலை கொடுப்பவர் இயேசுவன்றோ. வியாதிகள் தீமைகள் வென்று விட்டோ, வியாதிகள் தீமைகள் வென்று விட்டோ. சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோ. சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோ. ஆயன்
ஆட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். ஆயன் நாட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு, பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு. பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். கண்ணின் மணி போல் காக்கின்றார், கருத்தாய் நம்மை பார்க்கின்றார். கண்ணின் மணி போல் காக்கின்றார், கருத்தாய் நம்மை பார்க்கின்றார். கழுகு போல் சிறகின் மேல் வைத்து, கழுகு போல் சிறகின் மேல் வைத்து, காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கின்ற தெய்வத்திடம் நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து, மனசில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் வெளிப்படுத்தி, கண்களில் இருக்கின்ற கண்ணீரை அர்ப்பணித்து, ஒட்டுமொத்த உணர்வுகளையும் இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? திருப்பாடலுடைய ஆசிரியர் சிறப்பாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து பாடுகின்றார். இன்றைக்கு நாமும் அதே நம்பிக்கை ஆண்டவர் மீது வைத்தவர்களாக, நான் நம்புகின்ற தெய்வம் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். எனவே அதே நம்பிக்கையோடு நம்மை ஒப்பு கொடுத்து சிறப்பாய் ஜெபிப்போமா? எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இறைவா, எங்களை சுற்றிலும் ஒரு பயம், அச்சம், ஒரு கலக்கம், குழப்பம் எங்களை ஆட்கொண்டிருக்கின்றது. கொரோனா தொற்று நோய் இந்த உலகத்தையே அதிர வைத்திருக்கின்றது, கதற வைத்திருக்கின்றது. இறைவா, நாங்களும் கூட எனதான் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாலும் எங்களுடைய வாழ்க்கை ஒரு விதமான இறுக்கத்திலும் நெருக்கடியிலும் பயத்திலும் அச்சத்திலும் கலக்கத்திலும் குழப்பத்திலும் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இறைவா, அன்றைக்கு இஸ்ராயல் மக்கள் கூக்குரலிட்டதைப் போல நாங்கள் கூக்குரலிடுகின்றோம். எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் கூக்குரலிட்டார்களே,
ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ள விரைந்து வாரும் என்று சொல்லி அவர்கள் முறையிட்டதைப் போல, கத்தி கதறியதைப் போல இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி கதறுகின்றோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய கதறலை காது கொடுத்து கேட்டருளும். ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு எங்களையே ஒரு விதமான அச்சங்கள் கூக்குரலிடுகின்றோம். எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் கூக்குரலிட்டார்களே, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ள விரைந்து வாரும் என்று சொல்லி அவர்கள் முறையிட்டதைப் போல, கத்தி கதறியதைப் போல இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி கதறுகின்றோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய கதறலை காது கொடுத்து கேட்டருளும். ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு எங்களையே ஒரு விதமான அச்சத்திலும் பயத்திலும் இருப்பினும் இந்த கொரோனா தொற்று நோய்க்கு ஆளாகி இருக்கின்ற ஒட்டுமொத்த உலகத்தை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு மீட்டுக் கொள்வீராக. நாங்கள் மீண்டுமாக இந்த அழிவிலிருந்து மீண்டு வந்து ஒரு புதிய வாழ்க்கையை, உம்மீது நம்பிக்கை கொண்ட வாழ்க்கையை மேற்கொள்ள உதவி செய்கிறோம். போதும், நாங்கள் அனுபவிச்ச வேதனையும் அச்சமும் பயமும் போதும். ஆண்டவர், இனி இந்த உலகத்திற்கு இப்படிப்பட்ட நோய் வேண்டாம். இந்த உலகத்தை ஒருபோதும் இப்படிப்பட்ட கொடிய நோய் தாக்கக்கூடாது. மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும். இறைவா, உம்முடைய விழாவிலிருந்து பீரிட்டு வருகின்ற உதிரமும் நீரும் எங்களை சுத்தப்படுத்தி கழுவ வேண்டும். எங்களை ஆட்கொள்ளும். ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளும். உம்முடைய வல்லமையினால் எங்களை ஆட்கொள்ளும். உம்முடைய ஆற்றலினால் எங்களை ஆட்கொள்ளும். இன்னும் எங்களுடைய மனித வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்துல எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு தரணும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து சின்ன பின்னப்பட்டு போய் சீரழிந்து கொண்டு இருக்கின்றன. மனசுக்குள்ள நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவா, அந்த குடும்பங்களை எல்லாம் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. மீண்டும் அந்த கணவரையும் மனைவியையும் நீர் இணைத்து வைத்து அந்த குழந்தைகளை அந்த பெற்றோரோடு சேர்த்து வைப்பீராக. மனதிலே இருக்கின்ற வைராக்கியம், வர்மம், இவை அனைத்தையும் நீக்கி சமாதானமான வாழ்க்கையை கொடுத்தருளும். ஆண்டவர், இன்னைக்கு குழந்தைகள் எத்தனையோ பேர் அநாதைகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இறைவா, நீ அந்த குழந்தைகளை தொட்டும் பெற்றோருக்கு மனப்பக்குவத்தை கொடுத்தருளும். ஒன்றிணைந்து செல்ல, ஒருவர் ஒருவருக்காக விட்டு கொடுத்து வாழ, புரிந்து ஏற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு தேவையான மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. இன்னும் எங்களை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதார நெருக்கடி, கடன் சுமை, திருமண காரியம் தள்ளிக்கொண்டே போகின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எண்ணற்ற பிரச்சனை. எப்படி போய் எப்படி திரும்புறது, திக்கு தெரியாம திசை தெரியாம சென்று கொண்டிருக்கும். இறைவா, நீ நல்ல வேலை வாய்ப்பினை கொடுத்து கடன் சுமையிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. திருமண காரியங்களை நடத்தி கொடுப்பீராக. தடைப்பட்ட திருமணங்களை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு நல்ல திருமண வாழ்க்கையை இளைஞர் இளம் பெண்களுக்கு அமைத்துக் கொடுத்தருளும். ஆண்டவரே,
இறைவா, இன்னைக்கு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அலன், அந்த குழந்தைக்கு பூரண சுகத்தை கொடுத்தரு. அற்புத சாமி அவர்களுக்கு நல்ல உடல்நலத்தை கொடுத்தரணும். தெரசம்மாவிற்கு நம்பிக்கையும் அவருடைய கணவருக்கு கண் பார்வையும் கொடுத்தரணும். ஆண்டவரே, தெய்வமே, உம்முடைய அருளால் அன்றி வேறு எதனாலும் இவை நடைபெற முடியாது. தொட்டு சுகப்படுத்தும். உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை இறங்கும் ஆண்டவரே. நோய் நொடிகளில் இருந்து எங்களை விடுவித்தரணும். ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்தரணும். நாங்கள் போகின்ற பொழுது வருகின்ற பொழுது நீர் எங்களுக்கு முன்னும் பின்னும் கோட்டையும் அரணுமாக இருந்து காத்து வழி நடத்துவீராக. நம்முடைய வல்லமையும் ஆற்றலும் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வதாக. ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து இந்த உலகத்தை விடுவித்து மீண்டும் இயல்பு நிலைக்கு கூட்டி வந்து சேர்க்க உம்மை நம்பிக்கையோடு மன்றாடு. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். உம்முடைய அருள் வரங்கள் எங்கள் மீது நிறைவாய் பொழியப்பட வேண்டும் என்று ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்றாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். மாண்புயர் என்ற கீதத்தை பாடி இறை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் தயாராவோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வல்லமையின் தெய்வம் நம் மத்தியிலே எழுந்தருளி வருகின்ற அற்புதமான நேரம் இது. எனவே அவரை உற்று நோக்கி ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி பாடி அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம்.
நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக நன்றி கடிதத்தை சமர்ப்பித்த நல்ல உள்ளங்களை வாழ்த்துகின்றேன். இந்த சாட்சியம் அடுத்தவர்களுக்கு விசுவாசத்தின் மிகச்சிறந்த முன் உதாரணமாக அமையும். எனவே தொடர்ந்து உங்களுடைய நன்றி கடிதங்களை கொடுக்க அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல இந்த இறையிறக்க ஆராதனையினுடைய ஒளிபரப்பு சிறப்பாக நடைபெற தடையின்றி செல்ல நன்கொடை கொடுத்து உதவுகின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு தெரியும் இதனுடைய செலவினங்கள் என்னவென்று. எனவே ஸ்கை டிவியில் ஒளிபரப்பாவதற்கும் அதே போல் யூடியூப் சேனலில் வெளியிடுவதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து அமைய உங்களை வாழ்த்துகின்றேன். எனவே உங்களுடைய தாராள நன்கொடைகளை வருகின்ற காலகட்டங்களிலே என்னுடைய அலைபேசி எண் கூகுள் பே இருக்கின்றது. அதற்கோ அல்லது இன்னும் அந்த தொலைக்காட்சியில் வருகின்ற எண்ணை தொடர்பு கொண்டோ அங்கே அனுப்பி வைக்கும்படியாகவும் அதன் வழியாக இந்த ஒளிபரப்பு சிறப்பாக நடைபெறுவதற்கு அது பயன்படுத்தப்படும் என்பதையும் நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருப்பலிக்கும் நன்கொடைகள் கொடுத்து அதுவும் நடைபெற உங்களுடைய நல்ல உள்ளத்தை வெளிப்படுத்த அன்போடு வேண்டுகின்றேன். இயேசுவின் இருதயமே என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, இந்த நாசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
பரமதுவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கெடுவது. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென்.